வணக்கம் நண்பர்களே. விஜய் அரசியலுக்கு வந்த உடனே அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை அறிவிச்சாங்க. அது ஜனநாயகன். அதற்கு முந்தைய படம் கோட் அப்படின்னு ஒரு படம். அது மிகப்பெரிய ஒரு குப்பையாகவும் வசூலில் மிகப்பெரிய தோல்வியும் தழுவியது அந்த படம். அந்த படத்தை மிக கடுமையாக இணையதளங்களில் விமர்சனம் பண்ணாங்க. மிக ஒரு கேவலமான ஒரு கருத்துக்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அந்த படம். அதுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அறிவித்த படம் தான் இந்த ஜனநாயகன். விஜய் 69 அப்படிங்கிற அந்த படம். அந்த படம் அறிவிக்கும் போது இதனுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. இந்த படம் விஜயினுடைய அரசியலுக்காக, அரசியல் பரப்புரைக்காகவே எடுக்கப்படுகிற படம். தேர்தல் நேரத்தில் தான் இது ரிலீஸ் ஆகும். தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்பு ரிலீஸ் ஆகும்னு முதல்ல சொன்னாங்க. இல்லை 6 மாதம் முன்னாடி ரிலீஸ் ஆகும்னு முதல்ல சொன்னாங்க. அப்புறம் 3 மாதங்களுக்கு முன்பு ரிலீஸ் பண்றதா அறிவிச்சாங்க. ஆனா அது சென்சார் பிரச்சனையில சிக்கி கோர்ட்டு அப்புறம் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இழுத்தடிச்சு இன்னைக்கு அந்த படம் என்ன நிலையில இருக்குன்னு தெரியாத ஒரு சூழல்ல அப்படி நிக்குது அந்த படம். இப்ப இந்த படத்தை எடுத்த நோக்கம் என்ன? இந்த படம் அரசியல் பரப்புரைக்கு பயன்படும். தேர்தல் காலத்துக்கு ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பு ரிலீஸ் பண்ணா ஒரு 3 மாதம் தொடர்ச்சியாக இந்த படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த இப்ப இருக்கிற அந்த தலைமுறை பசங்கள்லாம் இருக்காங்களா, அவங்கள ஒரு போதையில வச்சிருக்கோம், நேர போய் ஓட்டு போட்டுருவாங்க. இதுதான் அவங்க எதிர்பார்த்தது. ஆனா அது எதிர்பார்த்தது முழுசா எதுவுமே நடக்காம போயிடுச்சு. இப்போ இந்த ஜனநாயகனுக்கு என்ன சிக்கல்? சென்சார் பிரச்சனை. எதனாலன்னா இவங்க காலதாமதமாக கொண்டு போய் சென்சார்ல கொடுத்தாங்க. படத்தை முழுசா பார்த்தவங்க இது பெரிய சிக்கலுக்குள்ள படம், ஏன்னா தேவையில்லாத பல பிரச்சனைகள் அது கலப்புது. அரசியல் ரீதியாக நேரடியாகவே பல விமர்சனங்கள் அந்த படம் வைக்குது. பல காட்சிகள் விஜய்க்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு, விஜயை ப்ரொமோட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக இந்த படம் வெளியிட தகுந்தது அல்ல அப்படிங்கிறத அவங்க முடிவுக்கு வந்ததுனால தான் அந்த படத்துக்கு மறுதணிக்கை பண்ணணும்னாங்க. மறுதணிக்கைக்கு இவங்க உடன்படலை. இங்கேயே பண்ணணும்னாங்க. இங்கே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கடைசி வரைக்கும் சான்றிதழ் தரல, எதிர்த்து நீதிமன்றம் போனாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு அது முடிக்கப்படலை. ஏன்னா அவங்க நீதிபதிகள் திரும்ப நீங்கள் சென்சார் போர்டுக்கே போங்க, இதில் நீதிமன்ற தீர்ப்பு வழங்க முடியாதுன்னு சொல்றதால திரும்ப சென்சார் போர்டு வந்தாங்க. மறுதணிக்கைக்காக படத்தை ரிவைசிங் கமிட்டி பார்த்தாங்க. படத்தை பார்த்துட்டு அமைதியாயிட்டாங்க. எந்த கருத்தும் சொல்லல, எந்த சான்றும் கொடுக்கல. முடிஞ்ச தேர்தல் ஆணையம் ஒரு வாட்டி பார்க்கட்டுன்ட்டாங்க. அவங்க எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, அந்த படத்தை பார்க்கறதா எங்கள் வேலை, படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க, நான் தேர்தலுக்கு அப்புறம் என்னத்துக்கு நாங்கள் பார்க்கணும் போங்கடான்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த படம் அதனுடைய பர்பஸ் சால்வ் ஆகாம அப்படியே நிற்கிது. நான் சொல்ல வந்தது இதுதான். இந்த படம் எடுக்கப்பட்ட நோக்கம் என்னவோ அந்த நோக்கம் நிறைவேறாம அப்படியே நின்று போச்சு. இப்போ பார்த்தாங்க இந்த ஜனநாயகன் படக்குழு. ஜனநாயகன் படக்குழுங்கிறத விட ஜனநாயகனோட ஹீரோன் குழு. அவங்களுக்கு இந்த படம் எப்படியாவது மக்கள் கிட்ட போயிடணும், மக்கள் இதை பார்த்துடணும். ஏன்னா அந்த காட்சிகள் எல்லாம் தேர்தலுக்கு பிறகு இந்த படத்தை ரிலீஸ் ஆனா கேவலமா போயிடும், அசிங்கமா திட்டுவாங்க பார்த்தாக்க. ஏன்னா மிகுந்த ட்ரோல் மெட்டீரியலா மாறுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுனால தேர்தலுக்கு முன்னே எப்படியாவது அந்த காட்சிகளை எல்லாம் மக்கள் பார்த்துடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருந்தது. அதனுடைய விளைவு இந்த படத்தை இன்று முழுவதுமாக அவங்களே லீக் பண்ணிட்டாங்க. விஜய் அண்ட் கோ நமக்கு எந்த விதமான இதுல பிரெஜுடிஸும் கிடையாது. அவங்கள நம்ம டேமேஜ் பண்ணணுன்ற நோக்கம் எல்லாம் கிடையாது. அது அவங்களே பண்ணிக்கிறாங்க. அவங்க பண்றதை எடுத்து சொல்றதா நம்ம வேலை. அப்படி சொன்னாலே அது ரொம்ப கேவலமா தெரியுது இல்லையா? இப்போ விஜய் அண்ட் கோவே இந்த படத்தை தங்களது தேர்தல் பரப்புரைக்கு வசதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 3 மணி நேர படம் HD பிரிண்ட் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஹை டெஃபினிஷன் அந்த பிரிண்ட், அதாவது எடிட்டர் டேபிள்ல இருந்து வெளியே போற பிரிண்ட்னு சொல்றாங்க. எடிட்டர் டேபிள்ல இருந்து லாஸ்ட் வெர்ஷன் வெளியே போகும்ல, அந்த பிரிண்ட் ரிலீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முழு படத்தையும் பலரும் பார்த்துட்டாங்க. இந்த படத்தினுடைய பல காட்சிகளை பார்க்குற வாய்ப்பும் நமக்கு கிடைச்சது. அதுல இந்த படம் எப்பேற்பட்ட குப்பை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. நான் ஆரம்பத்திலிருந்து சொல்றேன், ஜனநாயகன் ஒரு மிகப்பெரிய குப்பை. அந்த படத்தை பராசக்தி கூட ரிலீஸ் பண்றதையே அவங்க பயந்தாங்க. ஏன்னா பராசக்தி ஒரு வேலிடான ஒரு தரமான கண்டென்ட் உள்ள படமா இருந்தது, தமிழ் மக்களுடைய உணர்வை பேசின படமா இருந்தது.
அந்த படத்தை ஓட விடாமல் பண்ணுறதுக்கு தற்கூரி பசங்க எவ்வளோ முயற்சி பண்ணி அந்த படம் மிகப்பெரிய வசூலையும் மிகப்பெரிய வெற்றியையும் பெற்றதற்கு காரணம் அந்த படத்தினுடைய தரம். அதற்கு எதிராக இந்த படம் நிற்கவே முடியாது. அதனால தான் அந்த படத்தை வந்து அவங்க தெரிஞ்சே வந்து அதை ரிலீஸ் பண்ணுறதை கொஞ்சம் தள்ளி போட்டு இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் ஓடிடிலேயோ அல்லது யூடியூப்லேயோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. கடைசியில் அவங்க சொன்னது தான் உண்மையாச்சு. ஓடிடியில் கூட ரிலீஸ் ஆகலை, யூடியூப்பில் லீக் ஆயிடுச்சு. இவங்களே லீக் பண்ணி விட்டாங்க படத்தை. அதனுடைய விளைவு இந்த படத்தை பார்த்த பிறகு பலருக்கு தோணுது என்னன்னா, இதை வெளிப்படையாக கமெண்டாகவே சொல்லிட்டாங்க. இந்த தூள் படத்தில் பறவை முனியம்மா பாட்டி அந்த அம்மா வந்து விவேக்கை பார்த்து கேட்கா, ஏன்னா நாராயணா ராத்திரியெல்லாம் இத்தான் ஓட்டியிருந்தேன், அந்த கருமத்தை தான் ஓட்டியிருந்தேன்னு சொல்லிட்டு இந்த வெயிட்டு அந்த தூக்குவாங்கல்ல அது அட்டையில் ஒட்டி வச்சுருந்துருப்பாங்க. அது நிஜம்னு நினச்சிக்கிட்டு இவங்கெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்தா அது அட்டையில் ஒட்டப்பட்ட வெறும் பேப்பர். அதுக்கு ஒரு காலில் அப்படி எத்திட்டு போயிடும் அந்த பாட்டி. அந்த மாதிரி இந்த 2 வருஷமாக இந்த படத்துக்கு கொடுத்த பில்டப்பு, இந்த படத்தினுடைய ட்ரெய்லரு, அந்த ஆடியோ லான்ச்சுக்கு கொடுத்த பில்டப்பு, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தா கடைசியில் நீங்கள் பறவை முனியம்மா மாதிரி தான் காரி துப்புவீங்க. இதுக்காடா நீங்கள் ராத்திரிலாம் வேலை பார்த்தீங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி மிக கேவலமான காட்சிகள், துவக்க காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை முழுக்க முழுக்க தேர்தலை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை மட்டுமே இந்த படம் மூலமாக செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணால் அது தேர்தல் பிரச்சார செலவில் தான் அதை எழுதணும். அதனால் இவங்க படத்தை லீக் பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து பலரையும், அது குறிப்பாக விஜய் ரசிகர்கள், அவங்க டார்கெட் அதுதானே, அந்த ரசிகர்களை வந்து போய் சேர்ந்துருச்சு. அவங்க படத்தை பார்த்துட்டு என்னடா இது இப்படி இருக்குது, இது எப்படி சொல்கிறது, நல்லா இருக்குன்னு சொல்கிறதா நல்லா இல்லைன்னு சொல்கிறதா புரியலையேன்னு பார்க்குறாங்க. பட் சினிமா விமர்சகர்கள் அதே போல் ஒரு படத்தை வந்து படமாக பார்க்குறவங்க அவ்வளோ பேர் காரி துப்புறாங்க. என்னடா படம் எடுத்துச்சு, என்னடா காட்சிகள், இதெல்லாம் அவ்வளவு கோரமான காட்சிகள் இருக்குது. அதே போல் நேரடியாக அரசியல் பிரச்சாரம். அரசியல் பிரச்சாரன்றது வந்து எப்படின்னா, அது வந்து இலைமறைக்காயாக இருந்தால் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா மணிவண்ணன் சார் பண்ணார் பாருங்க அமைதிப்படையில், அந்த மாதிரி சட்டையரானா ரொம்ப பார்க்குற மாதிரி இருக்கும். படம் ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். ஒரு முதல்வன் மாதிரி, ஒரு அரசியல் படம், ஆர்கே செல்லுமணி படம், மக்களாட்சி, இல்லை இந்த படம் அமைதிப்படை, இந்த படங்கள்லாம் வர்ற காட்சிகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாயபுளாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். நம்ம எல்லா காலத்துக்கும் பொருத்துற மாதிரி இருக்கும். அமாவாசை கேரக்டர்லாம் நம்ம இப்பயே எத்தனை பேருக்கு பொருத்தி பார்க்குறோம். அப்படி அரசியல் படம்னா அப்படி எடுக்கணும். நேராகவே வந்து ஒருத்தனுக்கு பிரச்சாரமாகவே வந்து ஒரு படத்தை எடுத்துட்டு அதை ஜனங்கத்தல்ல கட்டுறதுன்றது எவ்வளோ பெரிய மோசடி. உனக்கு உன்னுடைய அரசியல் கட்சி உன்னுடைய தேர்தல் வெற்றிக்காக அல்லது உன் தேர்தலை நீ போட்டிடுற உன் பிரச்சாரத்துக்காக ஒரு படத்தை எடுத்து அதை ஜனங்களை காசு கொடுத்து பாடுறான்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனம் தான் இந்த ஜனநாயகம். இந்த படத்தை வந்து ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பழியை தூக்கி உதயநிதி மேலேயும் எல் முருகன் மேலேயும் போடுறாங்க. எல் முருகன்னா கூட வந்து அவர் மத்திய அமைச்சர், அந்த சென்சார் போர்டு அதற்கு அவர் தான் தலைவர்னா அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அது வருது. அதே போல் மத்திய தகவல் ஒலிபரப்பு துறையே வந்து அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதுதான் திரைத்துறையை கட்டுப்படுத்துது. அதனால் நீங்கள் எல் முருகனை சொல்கிறதோ நியாயம் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் கூட சேர்ந்துட்டு அதை தடுத்து நிப்பாட்டினாரு அப்படின்னு ஒரு வளர்ந்து கட்ட நாதாரி சொல்லுது. அதை விட கொடுமைன்னா, எப்படி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, எப்படி லீக் ஆயிடுச்சு, இவனுங்களே லீக் பண்ணிட்டாங்க. ஏன்னா பழியை தூக்கி அவங்க மேலே போடணும். அதுக்கு இவன் சொல்கிறான், அந்த ஆதவர்ஜினான்ற ஒரு லூசு பைய, சேட்டலைட் யாருக்கிட்ட இருக்கு, ஒரு படம் எடுத்து முடிச்ச உடனே அந்த படத்தோட ரைட்ஸ் யாருக்கிட்ட இருக்கு தெரியுமா, சேட்டலைட் கிட்ட இருக்கு. அவன் சொன்னது தானா, எந்த வார்த்தையும் மிகைப்படுத்தலை. சேட்டலைட் கிட்ட இருக்கு. சேட்டலைட் யார் கண்ட்ரோல் இருக்கு, மத்திய ஒன்றிய அரசு கண்ட்ரோல் இருக்கு. அப்போ அது வந்து எல் முருகன் தான் அதை வந்து லீக் பண்ணாரு. என்ன ஒரு அறிவு கொழுந்து. எப்படா இவன் படிச்சானா, இவனுக்கு ஏதாவது அடிப்படை அறிவு இருக்கா? எல்லாரும் வந்து இவனை 4 அறிவு தற்கூறின்றாங்க. இது 4 அறிவு கூட கிடையாது, 2 அறிவு கொண்ட ஒரு அற்ப ஜென்மம் இது. யாராவது வந்து இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் வைப்பாங்களா? சேட்டிலைட்டு ஒன்றிய அரசு கண்ட்ரோல் இருக்கு. எப்படா ஒரு படத்தினுடைய உரிமைங்கிறது தயாரிப்பாளர்கிட்ட இருக்கு. அவர் யாருக்கு வித்தாரோ அவங்க கட்டுப்பாட்டில் இருக்காது. அது எப்படி சேட்டலைட் கண்ட்ரோல் இருக்கு? சேட்டலைட் ஏற்றி வச்சுட்டு ரெடியா இருப்பாங்க. அப்படி எல்முருகன் சொன்ன உடனே எல்லாத்தையும் லீக் பண்ணிட்டாங்களா? ஏண்டா அறிவு வேணாம் உனக்கெல்லாம்? உனக்கு உண்மையிலேயே இது லீக் ஆயிடுச்சு அப்படின்னா, வேற யாரோ பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடு.
சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் போடு, கோர்ட்டில் கேஸ் போடு. எவ்வளோ விஷயங்கள் சட்ட ரீதியாக எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு புலனாய்வு பிரிவுகள் இருக்குது. அவங்க மூலமாக நடவடிக்கை எடுங்க. அதை விட்டுட்டு வந்து அற்பத்தனமாக வந்து நீங்கள் ஆட்கள் மேலே குறை சொல்கிறீங்க. உனக்கு என்ன, உங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குடான்னு கேட்டால், பராசக்தி டீம் பொங்கல் விழாவுக்கு போய் கலந்துக்கிட்டாங்களா எல்முருகன் வீட்டில், அதனால் அவங்களுக்குள்ள ரகசிய உறவு இருக்கான். எப்படியெல்லாம் வந்து கேவலமான அரசியல் பண்ணுறானுங்க. அதாவது பாஜக, திமுக, அதிமுக 3 ஒன்றா சேர்ந்து விஜய்க்கு எதிராக சதி பண்ணுறாங்களாம். எப்படி பாஜக, அதிமுக, திமுக 3 பேர் ஒன்றா சேர்ந்துட்டு விஜய்க்கு எதிராக அவங்க சதி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அவங்க பேசிக்கிட்டு தெரியலாம். இந்த ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் வந்து அது படு குப்பையான படம். இதுக்கு இவ்வளோ பில்டப் எல்லாம் ஒர்த்தே இல்லடா அப்படின்றது தான் நான் ஆரம்பத்துலன்னு சொல்கிறேன். அதை அந்த படத்தோட லீக்கான காட்சிகளை பார்க்கும்போது தெரிந்தது. கேவலமான ஓப்பனிங்கு, கிளைமேக்ஸ் ஆடாது. டேய் லோகேஷ் கனகராஜ், நெல்சன் அண்டு அட்லி, நீங்கள் எல்லாம் வந்து பொதுவாக நீங்கள்லாம் டைரக்டர்ஸ், யாரோட ரசிகனும் கிடையாது. உங்கள் எல்லாரையும் அப்படித்தான் பார்க்குறாங்க. இல்லைன்னா உங்களுடைய படங்களுக்கு என்ன கதியாகுது அப்படிங்கிறது இனி வர்ற நாட்களில் தெரியும். இந்த ஒரு தருதலையோட ரசிகர்களாக வந்து உங்களை காமிச்சிக்கிட்டு அவன் படத்தில் கடைசி கிளைமேக்ஸில் வந்து நிற்கிறதெல்லாம் வந்து படு கேவலமான விஷயமா பார்க்குறாங்க. இது அப்படி என்னடா உங்களுக்கு இவன் விஜய் வந்து ஒரு பெரிய, அவன்கிட்ட என்ன அறிவை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க? அவன் வந்து உண்மையாகவே வந்து அது ஒரு நான்கறிவு கொண்ட ஒரு ஜென்மம். அதுக்கு அந்த காமன் சென்ஸும் கிடையாது, அல்லது ஒரு அரசியல் அறிவோ சினிமா பற்றி ஒரு நாலேஜ் எதுவுமே கிடையாது. சொல்லி கொடுத்ததை அப்படியே ஒப்பிக்கிற ஒரு ஜென்மம் அது. இவனை ஒரு ஆளுன்னு நம்பி இவனுடைய கடைசி படத்துக்கு, அதுவும் பிரச்சாரத்துக்கு வந்து இவனு நிற்கிறாங்க. அவன் 3 பேரும், இந்த டைரக்டர் 3 பேரும் பிரச்சாரத்துக்கு வந்து நிற்கிறாங்கப்பா, பார்த்துக்கங்க. பட்டு எனியோ இந்த படம் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே இணையத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஓடிடி அமேசான் மிகப்பெரிய காசு கொடுத்து வாங்கியிருந்தான். அவன் இது இப்படித்தான் நடக்குன்னு அவனுக்கு தெரியும் போல இருக்கு. சீக்கிரம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டு பணத்தை திருப்பி வாங்கிட்டான். தியேட்டருக்காரங்கெல்லாம் பெரிய தொகை கொடுத்து இந்த படத்தை வாங்க தயாராக இருந்தாங்க, அவங்களும் தப்பிச்சுக்கிட்டாங்க. இது இப்படித்தான், இது சின்ன பின்ன படணும், கேவலப்படணும் அப்படின்னு அந்த படத்துக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து நடந்திருக்கு. இப்போ வந்து தயாரிப்பு நிறுவனம் படத்தை யாரை பதிவிறக்கம் பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்கன்ட்டு ஒப்புக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. அவன் மனசாட்சிக்கு தெரியும் இந்த படத்தை லீக் பண்ணது யார், இந்த படத்தை இணையத்தில் பரப்பியது யார். அதுவும் கரெக்டாக தேர்தலுக்கு 12 நாட்கள் இருப்பதற்கு முன்பாக இந்த கண்டென்ட்டை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு எல்லாருக்கிட்டையும் போய் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பரப்பிட்டு இருக்காங்க. பட் உங்களுடைய தீய எண்ணம் நிச்சயமாக வந்து எடுப்படாது. நீங்கள் நினச்சிங்க இந்த பிரச்சார படம் ஜனங்க மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும், அவங்க எப்படியாவது வந்து எல்லாருமே வந்து இதுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிங்க. அதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது. நீங்கள் எவ்வளவு தான் வந்து கூட்டத்தை கூட்டி காமிச்சாலும், அல்லது விஜய்க்கு போகிற இடமெல்லாம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்குது அப்படின்னு காட்ட முயற்சி பண்ணாலும், அதெல்லாம் அப்பப்பே வந்து உடஞ்சி சின்ன பின்னமாயிடுது. திருநெல்வேலி கூட்டத்துக்கு எப்படா கூட்டம் வந்தது, அவ்வளோ கூட்டம் எங்கிருந்து வந்ததுங்கிறத புட்டு வச்சுட்டாங்க ஆதாரத்தோட. எத்தனை மாவட்டத்திலேருந்து எவ்வளோ காசு கொடுத்து அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ற அந்த அமைப்பு எவ்வளோ பேரை வந்து திரட்டிட்டு வந்தது அப்படிங்கிறத வந்து ஆதாரத்தோடு வச்சுட்டாங்க. அடுத்த நாளே கடலூர் பரப்புரை அதை செய்யலை, ரத்து பண்ணிட்டான். ஏன்னா அது பாண்டிச்சேரி தேர்தல் எங்கேயும் நடக்குது, நீ பாட்டுக்கு வேற ஒரு ரூட்டில் கடலூர் போகிறதுக்கு என்ன கேடு? ஏன்னா அந்த கூட்டத்தை இங்கே கூட்டிகிட்டு வர முடியல. இந்த கூட்டத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணாதானே கெத்து. அதுக்கு ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கு நடுவில் 2 நாள் 3 நாள் டைம் தேவைப்படும். அப்படித்தான் வந்து டைம் எடுத்துக்கிட்டு இப்போ காரைக்குடிக்கு போயிருக்கான். இப்போ யோசிச்சு பாருங்க, இவனுடைய பிரச்சார பாணியே இதுதான். ஒரு நாள் நம்ம பேசுவோம், 4 நாள் நம்மளை பற்றி இவங்கெல்லாம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கூட்டம் போடலாம், அப்புறம் அதை ஏதாவது வந்து அங்கே போய் உளரட்டி வருவோம். அந்த உளறலை வந்து இவங்க எடுத்து பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க, திரும்ப 4 நாட்கள் பேசுவாங்க. இப்படியே வந்து நம்ம காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு வந்து அவன் முடிவு பண்ணி இறங்கியிருக்கா. இன்னும் அந்த இருக்கிற 10 நாளில் இன்னும் ஒரு 2 அல்லது 3 இடங்களில் வந்து இவன் பிரச்சாரம் பண்ண போகிறான். அதே கண்டென்ட்டு, அதே பாடி லாங்குவேஜ், அதே ஒப்பாரி, அதே வசனம், ஒரு வார்த்தை கூட அவன் மாற்றுறதில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா
இதை விட்டுட்டு வந்தேன், அதை விட்டுட்டு வந்தேன், எனக்கு அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, எவ்வளோ வலிகளை சுமந்துருக்கிற, உங்களுக்காக வந்திருக்க, உங்களுக்கு நன்றி கடன் செலுத்த வந்திருக்க, கான்ஃபிடென்ட்டாக வெற்றி நிச்சயன்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். எல்லா இடத்துலும் ஒரே ஸ்கிரிப்ட் தான். இந்த காரைக்குடியிலும் கூட அதே ஸ்கிரிப்ட் தான். அதனால் வந்து இந்த விஜய் அப்படிங்கிறவ ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறான். இந்த ஜனநாயகனை லீக் பண்ணதன் மூலமாக முழுசாக வந்து அவன் எக்ஸ்போஸ் ஆகியிருக்கா. ஜனநாயகனும் தோல்வி. இந்த ஜனநாயக தேர்தலில், ஜனநாயக திருவிழாவில் விஜயினுடைய கட்சிக்கும் படுதோல்வி, விஜய்க்கும் படுதோல்வி. இந்த 2026ங்கிறது விஜயை அப்படியே குழி தோண்டி போட்டு புதைக்கிற ஒரு ஆண்டாக அமைந்திருக்கிறது. உள்ளபடியே இந்த நாட்டின் நலனை விரும்புகிற, அரசியல் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேருக்கு மகிழ்ச்சி தருது.